ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. இது லக்ஷாவோட தம்பி ராகுல். அம்மா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சமைச்சிட்டு இருக்கேன் லக்ஷா. நீ போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகு, டைம் ஆயிட்டே இருக்கு. அம்மா நான் ரெடி ஆயிட்டேன். நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். பேக்கில் புக்கு, ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியா லக்ஷா வீட்டுக்கு ஓடி வந்தாச்சு. எங்க ஒளிஞ்சுக்கலாம்? இந்த பக்கம் யாருமே இல்லை. இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஐடியா! இந்த கட்டில் கடியில் ஒளிஞ்சுக்கலாம். இங்கே தான் நம்மளை யாருமே பார்க்க முடியாது. அப்புறம் நம்ம லேட்டாக இங்கேருந்து வெளியே வரலாம். அப்போ ஸ்கூலுக்கே நம்ம யாருமே அனுப்ப முடியாது. ஸ்கூல் பஸ் வந்து லக்ஷாவை கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்புறமா நம்ம வெளியே போகலாம். அது வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். என்ன ராகுல் சத்தம் கேட்குது? ராகுல் தான் சோஃபால இருக்கான். ஆனால் அவன் நம்மளை பற்றி யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ராகுல், உனக்கு தண்ணி வேணுமா? அம்மா இப்பயே கொண்டு வரேன். ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு. நான் இன்னும் சமைக்கணும் வேற. லக்ஷா எங்க? இன்னும் லக்ஷா வரலையா? அம்மா நான் தண்ணியே கேட்கல, ஆனா நீங்க தண்ணி கொடுக்குறீங்க. ராம் வந்திருக்கான், அதுதான் நான் உங்களை பார்க்க சொல்றேன். ஆனா உங்களுக்கு புரியவே இல்லை. அம்மா அந்த பக்கம் பாருங்க, அந்த கட்டில் கடியில ராம் இருக்கான் பாருங்க. ராம் ராம். என்ன ராகுல் ராம் ராமன் சொல்லிட்டு இருக்க? எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சமைக்க போயிட்டாங்க. ஆண்டி ஆண்டி, ராம் இங்கே வந்தானா? ராம் எங்கள் வீட்லேயே இல்லை. இங்கே வந்திருக்கானா ஆண்டி? இல்லை யுக்தா, ராம் இங்கே வரல. ஏன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா? ராம் இங்கே வந்திருக்கான். உங்கள் வீட்டுக்கிட்ட தானே வேன் வரும். இல்லை ஆண்டி, அம்மா ராம ரெடியாக சொன்னாங்க ஸ்கூலுக்கு. அப்பத்துலேருந்து ராம வீட்டில் காணோம். அதுதான் இங்கே வந்திருக்கானான்னு கேட்கலான்னு வந்தேன். யுக்தா யுக்தா, என்னாச்சு? காலங்காத்தாலே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்திருக்கியே. நீ இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா? டைம் வேற ஆச்சு. ஸ்கூல் வேன் உங்கள் வீட்டுக்கிட்ட தானே வரும். நீ இங்கே வந்திருக்கியே. ராம் எங்க? இல்லை லக்ஷா, காலையிலேருந்து ராம் காணோம். அம்மா ரெடியாக சொன்னாங்க, அதுலேருந்து அவனை காணோம். அவன் வேற எங்கேயும் போக மாட்டான். உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினச்சேன். ஆனால் இங்கேயும் வரலன்னு சொல்கிறீங்க. காலையிலேருந்து நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம். ராம் இங்கே வரல. சரி, நீ எதுக்கும் ரூமில் போய் பாரு. சரி ஆண்டி, ரூமில் எது இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். ராம் ராம் எங்கே இருக்க? ராகுல், நீ ராம் பாத்தியா? ராம் காலையிலேருந்து காணோம். இங்கே வந்தானா? நீ பாத்தியா அவனை? ஆமா நான் பார்த்தேன். அவன் கட்டில் கீழே தான் இருக்கான். நான் சொன்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அங்க பாருங்க, ராம் ராம். சரி, நான் போய் ரூமில் பார்த்துட்டு வரேன். உனக்கும் தெரியலன்னு சொல்கிறேன். நான் போய் ரூமில் பார்க்குறேன். எங்கே இருக்கான்? இங்கே ரூம்லேயும் காணோம். லக்ஷா, அங்கே எங்கேயாவது பாரு. சரி யுக்தா, நான் இங்கே பார்க்குறேன். என்ன இந்த மனை இங்கே இருக்கு? யார் இதை நவுத்தி வச்சாங்க? இது இங்கே தானே இருந்தது. இது எப்படி இங்கே போச்சு? என்னவோ தப்பா இருக்கு, பார்க்குறேன் அப்படின்னு லக்ஷா கட்டில் கடியில் பார்க்குறாங்க. ராம், நீ இங்கே தான் இருக்கியா? நான் உன்னை பார்த்துட்டேன். வா வெளியே. உங்க அக்கா இங்கே உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்காங்க. வா சீக்கிரம். விடு, என்னவ நான் வரமாட்டேன், விடு. ஐயோ கடவுளே, இவ வேற என்னை பார்த்துட்டா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என் பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. யுக்தா யுக்தா, ராம் இங்கே தான் இருக்கான். வா சீக்கிரம். இங்கே பாரு, சட்டை கூட போடாம எங்க வீட்டுக்கு ஓடி வந்திருக்கான். இங்கே பாரு அவனை. அங்கதான் இருக்கானா? இரு, எங்க அம்மாக்கு ஃபோன் பண்றேன். வந்தா அடி தான் கொடுக்க போறாங்க. ஆண்டி, எங்க அம்மாக்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. ராம் இங்கே தான் இருக்கானா? அப்படியே யூனிஃபார்மும் கொண்டு வர சொல்லுங்க. சட்டை போடாமையே இங்க வந்திருக்கான். ப்ளீஸ் பா, அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க. அம்மா வந்தா ரொம்ப அடிப்பாங்க. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் பண்ணாதீங்க. காலையில இருந்து உணவை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ பண்ண வேலைக்கு அம்மா அடிக்காம பின்ன என்ன பண்ணுவாங்க? இப்ப வராங்க, இரு. ஐயோ, அம்மா வந்தா நல்லா அடிக்க போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இவ வேற கேட்க மாட்டேங்கிறா. ராம் இங்கே தான் இருக்கான்னு மீனா ராமோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு. என்னப்பா பண்ணலாம்? எங்க அம்மாவை யூனிஃபார்ம் இங்கே கொண்டு வர சொல்லியிருக்கேன். இவனுக்கு இங்கே ட்ரெஸ் போட்டு அப்படியே வேன்ல ஏற்றி கூட்டிட்டு போயிடலாம். நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன். நான் இங்கே இருக்கேன். நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன். இங்க பாரு, ராகுல் கூட உன்னை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான்.
ராம் ராம். ராகுல் பாட்டிலில் இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து ராம் மேலே போட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறான். ராகுல் சும்மா இரு, ஏன் என் மேல தண்ணி எல்லாம் போடுற? நீ வேற ஏன் என்ன இப்படி எல்லாம் பண்ற? பாரு, என் ஷார்ட்ஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. என்ன ராம், நீ இங்கே தான் இருக்கியா? சட்டை கூட போடாமல் இங்கே ஓடி வந்திருக்கியா? ஏன் நீ ஸ்கூலுக்கு போக மாட்டியா? இப்படியா பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு போகாம? உன் ஷார்ட்ஸ் வேற நனைஞ்சிருக்கே, எப்படியாச்சு? ராகுல் தான் இப்படி தண்ணி போட்டு என் ஷார்ட்ஸ் எல்லாம் நினைச்சு வச்சிருக்கான். ராம் எதுவும் பேசாம மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருந்தான். நானும் ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு ஒரு பிளானா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எந்த பிளானுமே ஒர்க் ஆகல. நேத்து டைலரும் என் பிளானை கெடுத்து வச்சாரு. இன்னைக்கு இந்த லக்ஷாவும் என்ன கண்டுபிடிச்சிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா வேற வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராம் ராம், எங்க இருக்க? இங்கதான் இருக்கியா? இங்க பாரு, குச்சி கொண்டு வந்திருக்கேன், உனக்கு அடி உழுவுது பாரு. அம்மா அடிக்காதீங்க, வலிக்குது. இனிமேல் நான் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறேன். இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்ன சாரி, விட்டுருங்க. ராம், உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பி இருந்தா அம்மா ஏன் உன்னை அடிக்க போறாங்க? இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாத, சீக்கிரம் ரெடி ஆகு. ஆண்டி அடிக்காதீங்க, ரித்விக் பாவம், விட்டுருங்க. இவளே நான் கண்டுபிடிச்சிட்டு இப்ப என்ன அடிக்க வேண்டான்னு வேற சொல்றா. என்னம்மா நடிக்கிறா பாரு இவ. ரித்விக், இந்த அவன் யூனிஃபார்ம் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரம் மாத்திட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக் எல்லாம் நான் வந்து அப்புறம் ஸ்கூல்லே கொடுத்துடுறேன், நீ இப்போ சீக்கிரமா கிளம்பு. சரிம்மா கொடுங்க, நான் போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரேன். அம்மா, நான் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டேன். நீ நம்ம வீட்லயே ரெடி ஆயிருக்கலாம், ஏன் இப்படி எல்லாம் பண்ண? சரி விடுங்க, ராம் இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். இல்லை மீனா, காலையிலேருந்து நான் எங்கெல்லாம் போய் தேடிட்டு வந்தேன் தெரியுமா? ராம் காணோன்னு யாரன்னா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணவும் நேராக உங்கள் வீட்டுக்கே நான் வந்துட்டேன். பாத்தியா ராம், நீ காணோன்னு உடனே உங்கள் அம்மா எவ்வளோ பயந்து போயிட்டாங்கன்னு. இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அம்மா அம்மா சாரிம்மா, நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேம்மா. தப்பாச்சும்மா. இனிமேல் நான் ஒழுங்கா ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறேம்மா. இனிமேல் நான் உங்களுக்கு சொல்லாம எங்கேயுமே போக மாட்டேன். சாரிம்மா. ப்ளீஸ்மா, என் கூட பேசுங்க. நீங்க பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா, ப்ளீஸ்மா. சரி ராம், அழுவாத, இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாத, சரியா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போயிட்டு நல்லா படிச்சுட்டு வரணும். அழுவாத ராம், அம்மா இனிமேல் உன்கிட்ட பேசுவாங்க, அவங்க பேச்சை கேட்கணும் நீ, சரியா? அம்மா, ஸ்கூல் பஸ் வர சத்தம் கேக்குதுமா, சீக்கிரம் எங்க பேக் எல்லாம் கொடுங்கம்மா. ஆமா, ஸ்கூல் வேன் சத்தம் தான். வாங்க லக்ஷ்யா, ராம், வாங்க சீக்கிரம் நம்ம போலாம். மழை வேற வர மாதிரி இருக்கு. அதுக்குள்ள மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் பஸ் மழையிலேயே வந்துட்டு இருக்கு. என்னப்பா இது, ஸ்கூலே இன்னும் வரல, அதுக்குள்ள மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படிதான் நம்ம ஸ்கூலுக்கு போறது இன்னைக்கு? என்ன லக்ஷா இன்னும் வெளியே வரல? லக்ஷ்யா, எல்லாம் வாங்க சீக்கிரம், மழை வந்துட்டு இருக்கு. என்னப்பா மழை இப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு? எல்லாரும் நனைஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். இப்பதான் ராம் பிரச்சனை முடிஞ்சுது, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. அம்மா, அந்த குடை இருக்குல்லம்மா, சீக்கிரம் கொண்டு வாங்க, நாங்க எல்லாம் நனைஞ்சுக்கிட்டு இருக்கோம். வந்துட்டேன் லக்ஷா, கொடை கொண்டு வரேன், சீக்கிரம். என்ன இது, திடீர்னு மழை வந்துருச்சு, குழந்தைங்க எப்படி தான் ஸ்கூலுக்கு போவாங்கன்னு தெரியல. யுக்தா, இந்தாங்க கொடை, ஒருத்தராக வந்து வேனில் ஏறிக்கோங்க. லக்ஷ்யா, முதல்ல நீயே போயிடு, நானும் ராமும் நெக்ஸ்ட் வரோம். வா லக்ஷா, பார்த்து மெதுவா, உளுந்துற போற, பார்த்து நட. ஒரு வழியா வேனுக்குள்ள ஏறியாச்சு. இப்ப நான் வரேன் கொடையில. ஆண்டி, கொடையை நல்லா பிடிச்சுக்கோங்க, நான் நெளைஞ்சிட போறேன். வா யுக்தா, நீயும் வந்து சீக்கிரம் ஏறிக்கோ. வந்துட்டேன் ராம். ஒரு வழியா எல்லாரும் ஸ்கூல் வேன்ல ஏறிட்டாங்க. சரி ராம், ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படிக்கணும். அப்பா கிட்ட லஞ்ச் பேக்கும் ஸ்கூல் பேக்கும் கொடுத்து விடுறேன், சரியா? அம்மா எல்லாரும் பாக்குறாங்க, திரும்ப அதையே சொல்லாதீங்க. நான் இனிமேல் கரெக்டா ஸ்கூலுக்கு போவேன், லீவ் எல்லாம் போட மாட்டேன். நீங்க சீக்கிரம் பேக் மட்டும் கொடுத்து விடுங்க. யாருப்பா அது கத்திக்கிட்டு இருக்கிறது? கிளம்பலாமா? டைம் ஆச்சு. அப்புறம் ஸ்கூல் பஸ் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மழையை பார்த்துக்கிட்டே ஸ்கூலுக்கு போறது எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல. என்னதான் மழை வந்தாலும் எல்லாருமே ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம்ல வந்துட்டாங்க.
பசங்களா வாங்க, ஒரு ஒருத்தரா மெதுவா கீழே இறங்கி போங்க. நல்ல வேலை, மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்குள்ள சீக்கிரம் இறங்கி நம்ம ஸ்கூலுக்கு ஓடிடலாம். ஒரு ஒருத்தரா வாங்க, யாருமே யாரையும் தள்ளக்கூடாது. மெதுவா இறங்குங்க, வாங்க சீக்கிரம், டைம் ஆச்சு. ஸ்கூல் வேன்ல இருந்து ஒரு ஒருத்தரா இறங்கி ஸ்கூலுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மழை வரதுனால ப்ரேயர் எல்லாம் இருக்காது. நேரா நம்ம கிளாஸ் ரூமுக்கே போயிடலாம். என்ன நீங்க 2 பேர் மட்டும் இவ்ளோ மெதுவா இறங்கி வரீங்க? சீக்கிரம் போங்க, எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க பாருங்க. தான் நாங்கள் இறங்கி போகிறோம் ஆண்டி. எப்படியும் யூனிஃபார்ம் இல்லைன்னு மிஸ் வந்து வெளியே தான் நிற்க வைக்க போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு ஸ்கூல் வேனை பார்க் பண்ண போறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. பை பாய்.